என்ன போயிட்டு இருக்கு களத்தில்? யாரோடு யார் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க? எப்படி பார்க்குறீங்க? முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அனைவரோடும் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேமுதிகவினுடைய பிரேமலதா அவர்கள் வந்து பேசும்போது நம்ம மட்டும் ஏன் அறிவிக்கணும்னு கேட்டாங்க இல்லையா? நம்ம எல்லாரோடையும் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ கொள்கைக்கு உட்பாடு உண்மையே கிடையாது. சீட் அதிகம் கொடுக்குறீங்களா, கேஷ் அதிகம் கொடுக்குறீங்களா, ஆர்எஸ் சீட் கொடுக்குறீங்களா, இதுதான் கேள்வியே. ராஜ்யசபா சீட் கொடுக்குறீங்களா, இதுதான் கேள்வியாக இருக்கிறது. அப்போது இப்போ திடீரென்று பலருக்கும் பிரச்சனை வருது. அதாவது அட்லீஸ்ட் ஒரு 4 கட்சிகள் பிரச்சனை வருது. ஒன்று அமமுகவை பொறுத்தவரை பிப்ரவரி 2ஆம் தேதி சம்மன்ஸ் வந்திருக்கிறது. ஒரு 2 முறை ஏற்கனவே டெல்லிக்கு போயிருக்கிறார். அங்கே ஏதாச்சும் சமரசம் பண்ண முடியுமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார். 2024 வந்து நிபந்தனையற்ற இது ஆதரவு கொடுத்தார் நரேந்திர மோடிக்கு. நரேந்திர மோடி தான் இந்தியாவில் வர வேண்டும், அவர் தான் முக்கியமான முதன்மையான சூப்பர் பிரதமர் என்றெல்லாம் வாழ்த்தி வந்தார். ஆனால் அதன் பிறகு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவர் அப்படியே நியூட்ரல் விட்டாங்க. அதன் பிறகு தான் எடப்பாடி பழனிசாமி வந்து விட்டால் நான் அங்கே இருக்க மாட்டேன், நான் ஒத்துக்கொள்ள முடியாது என்று கூறினார். ஆனால் அதிலிருந்து பேக் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசியல் இதெல்லாம் சகஜமப்பா என்று நம்மளுடைய நாஞ்சில் சம்பத் கூறுவார் இல்லையா? துப்புனா தொடச்சிட்டே போய் கொண்டிருக்கணும்னு. அப்போ துப்பினாலும் தொடச்சிட்டு போய் கொண்டு இடத்துல தான் இருக்கிறார். இவர் நிச்சயமாக பாஜக கிட்ட தான் போய் சேருவார் என்று நான் கருதுகிறேன். அப்படிதான் பார்க்குறீங்களா? ஆமாம், நிச்சயமாக பாஜக தான். 2 முறை ஏற்கனவே டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டாரு. எல்லாமே சீக்ரெட் பயணங்களாக இருக்கிறது. அடுத்து பிப்ரவரி 2ஆம் தேதி சம்மன் இருக்கிறது, போவாரான்னு தெரியவில்லை. இது ஒன்று. அவர் தினகரன் வந்து என்னை யாரும் மிரட்டெல்லாம் முடியாது, மிரட்டியெல்லாம் கூட்டணிக்கு கொண்டு வர முடியாதுன்னு 2 வாரத்துக்கு முன்னாடி பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தேன். 2024 வந்து உங்களை யாரும் கண்டுக்கல. நிபந்தனையற்ற ஆதரவு வந்து நீங்க கொடுக்குறீங்க, அதனுடைய பொருள் என்ன? யாரும் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. திஸ் சைடு வர வேண்டாம்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு வந்து நிச்சயமாக டிடிவிக்கும் அண்ணாமலைக்கும் பெரிய ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் தான் இவர் அவரை சப்போர்ட் பண்ணுவார், அவர் இவரை சப்போர்ட் பண்ணார். அந்த கூத்துக்களை நம்ம பார்த்து கொண்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ வந்து அண்ணாமலை சீனில் கிடையாது. அதனால இவருக்கு என்ன பண்ணணும் தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நிச்சயமாக அங்கே தான் போய் சேருவார், ஒரு வழி கிடையாது. பயந்தவர் தான். யாரெல்லாம் மடியில் கணம் இருக்கிறதோ அனைவரும் பயந்தவர்கள் தான். அதே பயம் தான் சசிகலாவுக்கும் இருக்கிறது. இது ஒரு பிரச்சனை. அடுத்து ஓபிஎஸ் என்ன செய்வார் என்று. ஓபிஎஸ் புதுசாக ஒரு ஃபாரம் ஃபில் பண்ணியிருக்காரு. நான் எடப்பாடின்னு நான் வரமாட்டேன்லாம் சொல்லிட்டு பேசி கொண்டிருக்கிறார். அது பேரம் பேசுறது மட்டும்தான். அவர் திமுக கிட்ட போக முடியாது. திமுக கிட்ட போனால் எல்லா கிரெடிபிலிட்டியும் முடிஞ்சு போயிடும். வேணுமென்றால் தனித்து நிற்கலாம். ஆனால் அந்த ஆப்ஷன் கூட அவர் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் பாஜகவை பகைக்கக்கூடாது என்றதில் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். அப்போ ஓபிஎஸ்ஸும் அங்கே போயிட்டு பாஜகவோட ஒன்றும் பாஜகவோட சிம்பிள் நிற்பார். இல்லைன்னா பாஜக ஒரு சீட்டு 2 சீட்டை கொடுத்தால் அதில் வந்து நின்று கொள்வார். இது 2வது நபர். 3வது வந்து தேமுதிகவை பொறுத்தவரை நிச்சயமாக அவர்கள் வந்து அதீதமான சீட் தான் எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. ஒரு ப்ராக்டிகாலிட்டி அவங்கள்ட்ட கிடையாது. அதனால திமுகவும் என்னை பொறுத்தவரை எக்ஸாஸ்பிரேட்டட் தான். இவங்களோட பேசுகிறதே வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கிறது. நிச்சயமாக பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து திமுக வந்து நிற்கிறது. ஏன்னா அங்கேயும் பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ அவர்களும் நிச்சயம் கடைசியில் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு சம்மனோ ஒரு சிபிஐ கேஸோ ஏதோ ஒன்று போட்டால் இங்கே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது 3 பேரும் தாராளமாக இந்த பக்கம் என்டிஏக்கு போயிடுவாங்க. எப்படி அதிமுகவை பிடிச்சி கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கி ஒரு ஏப்ரல் 2025 வந்து ஒரு கூட்டணி என்று அறிவித்தார்களோ, இவரை காமிச்சிட்டு வந்து இப்போ ஷபீரை காமிச்சிட்டு இவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நானே பேசிகிட்டு இருப்பேனாமா. இதுதான் தலைவனுடைய ஒரு லட்சணமாக இருக்கிறது. என்டிஏனுடைய தமிழ்நாடு தலைவர் இவர் தான் சொல்லிட்டு நானே பேசிகிட்டு இருப்பேனாமா. அவரை பேசவே விட மாட்டேன். என்டையர் பிரஸ் மீட்டில் அவரை பேசவே விட மாட்டேன். அவருக்கு ஒரு மரியாதையும் கிடையாது. நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் சந்திக்க மாட்டேன். என்டிஏ தலைவர் இவர், நான் சந்திக்க மாட்டேன். நான் புதுக்கோட்டையில் போய் பேசுவேன். இவர் வந்து தன்னுடைய சொந்த மாவட்டமான சேலத்தில் நின்று கொண்டு இல்லை நாங்களே தான் தனித்து ஆட்சி அமைப்பா, கூட்டணியெல்லாம் கிடையாதுன்னு இவர் பேசுவாராமா. அப்போ அதுக்குள்ளால் இருக்கின்ற அந்த முரண்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த முரண் இருந்தால் கூட, முரண் எப்படி நமக்கு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, முரண் ஏன் பிரச்சனையாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. அதில் தான் நமக்கு தெரிகிறது இவர்கள் விருப்பமில்லாத ஒரு கூட்டணியில் போய் சேர்ந்திருக்காரு. அதிமுக ஒரு விருப்பமில்லாத கூட்டணியில் போய் சேர்ந்திருக்கிறது என்றது நமக்கு அவங்க தான் தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு கட்டாயப்படுத்தப்பட்டு என்டிஏவில் வந்து தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், தேமுதிக பிரேமலதா அவர்கள்லாம் போகலாம் அப்படின்னு. ராமதாஸ் அவர்கள் ஆப்ஷன் எப்படி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? டாக்டர் ராமதாஸ் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எனக்கு. அதாவது புள்ள போய் டப்புன்னு போய் சேர்ந்தார். டேடி என்ன பண்ணுவார்? நீங்கள் பாக்கி இருக்கிறது வந்து ரவீந்திரன் துரைசாமிகிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இவர்களுடைய எஸ்டிமேஷன், அதிமுகவினுடைய எஸ்டிமேஷனில் வந்து கட்சியினுடைய பெரும்பான்மை இருக்கின்ற நபர்கள் வந்து இன்றைக்கி அன்புமணி கூட இருக்காங்களோ தான் நமக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அவங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் 40 வயசும் அதுக்கு மேற்பட்டவர்களும் வந்து நிச்சயமாக டாக்டர் ஐயா கூட இருக்காருன்றதான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சவர், நம்ம எல்லாம் அனெக்டோட்டில் தான் பார்ப்போம், நம்ம சர்வே எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு காசில் நம்மகிட்ட கிடையாது. அப்போது அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து புள்ள அங்கே இருக்கும்போது, பிள்ளைக்கு அப்பாவுக்கும் இவ்வளோ பெரிய சண்டை நடக்கும்போது நிச்சயமாக இவர் அங்கே போய் சேர முடியாது. ஆனால் ஒரு ட்ரெடிஷ்னல் அலை, நேச்சுரல் அலைன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், அப்பா தான். அப்பா வந்து அப்பாவுக்கு கொள்கை இருக்கிறது, ஏதோ ஒரு கொள்கைன்னு வச்சுங்களேன், அது
தன்னுடைய கம்யூனிட்டியை இது பண்ண வேண்டியதாக ஏதோ ஒரு கொள்கை இருக்கிறது. அவரை வந்து புறக்கணித்து விட்டு தான் இப்போ வந்து புள்ளையை வந்து சேர்த்துருக்காங்க. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு வெறி வந்து இன்றைக்கி வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் நான் பார்க்குறோம். அதிமுக பாஜக கூட்டணியில் எவ்வளோதான் முரண் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி, அமித்ஷாவுக்கும் சரி, இங்கே வெற்றி பெற வேண்டும் என்பதில் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். நிச்சயமாக அதை ஒரு இலக்காக வைத்துக்கொண்டு இதற்கு என்ன வேணாலும் செய்யலாம் என்ற இடத்தில் வந்து 2 பேரும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள்.